ஆண்டவர் மகிமை உண்டாவதாக. இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னா, இந்த உலகத்தை பாருங்கவே, உலகம் பாருங்கள், மனிதர்களை பாருங்கள், அதுக்கு பின்னாடி சத்துருவை பாருங்கள், பயங்கரமாக நிறைந்திருக்கிற காலத்துக்குள் வந்து விட்டோம். ஆனால் பாருவே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று வேதம் சொல்லப்படுது. அப்போ ஆதியிலிருந்து நீங்கள் பிறக்காத முன்னாடி, நான் பிறக்காத முன்னாடியிலிருந்து தீமை செய்கிறவர்கள் இந்த பூமியில் அதிகரித்து விட்டார்கள். எங்கே பார்த்தாலும் தீமை, எங்கே பார்த்தாலும் மந்திரவாதம், எங்கே பார்த்தாலும் மாந்திரியம், எங்கே பார்த்தாலும் பில்லிசூனியம் பெருகிவிட்டது. சத்துருக்கு வேதம் வெளிப்படுத்திய விசேஷம் சொல்லப்படுகிறது, அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் மிகுந்த கோபம் கொண்டு தன்னுடைய எல்லா சக்தியும் கொண்டு வருகிற காலம் இந்த காலம். ஆனால் இந்த காலத்தில் ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இனி வருகை காலத்துக்குள் நம்ம போய்விட்டோம். இனி நீங்கள் ஆயத்தமாகணும், நான் ஆயத்தமாகணும், தேவனோடு கடந்து போகணும். நம்மளுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எல்லாம் பண்ணுறாங்க, மந்திரவாதம் பண்ணுற மாந்திரியம் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லுகிறார். அவர் நம்ம கூட இருந்தால், நம்ம பக்கத்தில் இருந்தால் எதுவுமே சேதப்படுத்த, எவ்வளோ பெரிய மந்திரவாதம் இருந்தாலும் சேதப்படுத்தாது. ஆனால் தீமை அதிகமாக பொல்லாத மனிதர்கள் அதிகமாக இனி உலகம் இப்படித்தான் இருக்கும். இனி நம்ம தான் தப்பித்து கடந்து போக வேண்டும். ஆமென். நம்ம தான் கடந்து போக வேண்டும்.